வணக்கம். நம்ம பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகறனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள பத்தி பார்க்கலாம். முதல்ல யூரிக் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கும்போது அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஃபேட் எடுக்கும்போது கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் அதிகமா எடுக்கும்போது பியூரைன்ஸா அது மாறும். இந்த பியூரைன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாவே நம்மளுடைய பாடியில இருக்கும். இந்த பியூரைன்ஸ் தான் பிரேக் டவுன் ஆயிட்டு நமக்கு யூரியா அண்ட் யூரிக் ஆசிட்டா மாறி நம்மளுடைய யூரின் மூலியமா வெளியேறிருது. இந்த யூரிக் ஆசிட் நமக்கு யூரின் மூலியா வெளியேறாம இருக்கும்போது தான் நம்மளுடைய மூட்டுகள்ல படிய ஆரம்பிக்குது. இந்த நிலைய தான் நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட் முதல்ல கால் பெருவிரல்ல அதாவது சின்ன சின்ன மூட்டுகள்ல படிய ஆரம்பிச்சு நாளடைவுல கால்ல வலி அதிகம் ஏற்பட்டு பெரிய பெரிய மூட்டுகள் எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த யூரிக் ஆசிட் லெவல்ல நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயூரிட்டிக் சேர்ந்த உணவுகள எடுத்துக்கணும். அதாவது சிறுநீரை அதிகமாக வெளியேற்றக்கூடிய உணவுகள நம்ம எடுத்துக்கணும். சிறுநீர் எப்படி வெளியேறும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நெறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள நம்ம அதிகமா எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது நம்மளுடைய யூரிக் ஆசிட் லெவல் நம்ம யூரின் மூலியமா வெளியேறிரும். இது யார் யாருக்கெல்லாம் அதிகமா வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஜெனெடிக் ரீசன்ஸா இருக்கலாம். அதாவது நம்மளுடைய குடும்பத்தில யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா, அதனை தொடர்ந்து வரலாம். அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிடுறவங்க, அதுலயும் குறிப்பாக ரெட் மீட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மட்டன், பீஃப் இது அதிகமா எடுக்கிறவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாயிட்டு, அதன் காரணமாக இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பாக இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க ஓவர் வெயிட்டா இருந்தாங்க அப்படின்னா, முதல்ல வெயிட்ட ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி சுகர் கன்டென்ட்ட நம்ம அவாய்ட் பண்ணும்போது, இந்த யூரிக் ஆசிட் லெவல் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.